வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கானது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதுக்கான வீடியோஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம் மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியாக வந்து எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன், ஓகேவா? ஸோ நீங்கள் 10th லெவலில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி ட்ரை பண்ணலாம். அதே கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரியோ இல்லை டிகிரிக்கு மேலே இன்னொரு டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்து நீங்கள் கிராஜுவேஷன்ஸை ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து இந்த 3 டைப் இருக்குல்ல. இப்போ நான் வந்து டிகிரிலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 3க்குமே, அதாவது மெட்ரிகுலேஷன் லெவலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதேமாதிரி ஹையர் செகண்டரி லெவலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிராஜுவேஷன் லெவலுக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இதையும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருக்குமே வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சிலபஸ் இருக்கும், ஓகே? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஒரு சில சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரிலையும் கிராஜுவேட்லேயும் ஆட் ஆகும். அதாவது இந்த மெட்ரிகுலேஷன்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா தெளிவான சிலபஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா மட்டும்தான் கரெக்டாக வந்து அதை அப்ரோச் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துக்கே போகிறோம் அப்படின்னா இந்த பாதையில் போனால் தான் இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சால் தானே போக முடியும். ஸோ நம்ம பாட்டுக்கு எல்லா பக்கமும் பாதை போகுது, எந்த பாதையில் போனாலுமே அது நம்ம நினைச்ச பாதைக்கு தான் அதாவது நம்ம போக போகிற இடத்துக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாதுல்ல. எஸ். ஸோ அதனால் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிலபஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ரிகுலேஷன் லெவல், ஓகேவா? ஸோ மெட்ரிகுலேஷன் லெவல் நான் சொன்னீங்கன்னா நம்ம 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா இதுக்கு வந்து பார்த்தா ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா சில பேர் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு இருப்பீங்க, ஓகே? ஸோ ஐடிஐ முடிச்சவங்களும் இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம், செலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வேகன்சியும் வந்து அதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு போஸ்டிங் வெரைட்டி ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே நான் வந்து பார்த்தா அடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே? ஸோ இதில் நிறையா சின்ன சின்ன கோர்சஸ் முடிச்சு வச்சுருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாவே வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் தரேன். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் லெவலில், ஓகே? ஸோ மொத்தமாக 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன கோர்ஸ் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10th லெவல் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஓகே? அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்குல்ல, அதுதான், ஓகே? ஸோ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வெர்பல் டைப் மட்டும்தான். அதாவது ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ஒன்று வெர்பல், இன்னொன்று நான் வெர்பல், ஓகே? ஸோ வெர்பலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸு லெட்டர்ஸ்லாம் குறித்து கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். நான் வெர்பல் ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து பிக்சர்ஸ் அந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சொல்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ வெர்பல் நான் வெர்பலுங்கிறது இதுதான். இதில் நான் வெர்பல் டைப் வச்சு தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கொஸ்டின்ஸ் மேலே கன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த டெஸ்ட் வில் பி இன்க்ளூட் த சிமிலர் டிஃப்ரென்ஸ், அதாவது கீழே கொடுத்து ஸ்பேஸ் விசுவலைசேஷன்ஸ், ஓகே? ஸோ ஒரு இது கொடுத்துட்டு அதில் வந்து அது என்ன வரும் அப்படி மாதிரி கண்டுபிடிக்கிறது, ப்ராப்ளம் சால்விங், ஓகேவா? அதே மாதிரி அனலைசிஸு, ஜட்ஜ்மெண்ட்டு, டெசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி, ஓகேவா? ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்டு, இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் அதிகமாக வந்து நீங்கள் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகரை கொடுத்துட்டு கிளாஸிஃபிகேஷன், அதாவது 4 படம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 படம் கொடுத்துட்டு 4வது இடத்துல என்ன ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி உள்ளது. அதுதான் நான் ஃபிகர் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறது. அரித்மெட்டிக் நம்பர் சீரிஸ், ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துட்டு கேட்பாங்களே அது, ஓகேவா? அதே மாதிரி நான் வெர்பல் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ள எல்லாமே வந்து கவர் ஆகும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகே? ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இதான் நம்மளுமே வந்து இதுக்கப்புறம் கிளாஸஸும் வந்து கொடுப்போம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெண்டுக்குமே வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கிளாஸஸ் தான் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் ரீசனில் ஒரு நல்ல ஒரு மார்க் வந்து எடுக்க முடியும். 20லேருந்து 23 மார்க்குள்ளே வந்து உங்களால் எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 கொஸ்டின் போய் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடியதான் ஹிஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ பாலிட்டி, ஓகே? அதே போல் வந்து ஜாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸு, இது கூட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும், ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணுங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிவலு, மாடர்னு, ஏசியன் இந்த 3மே வந்து வரும், கவர் ஆயிரும். அதேமாதிரி பாலிட்டி ஜாகிரஃபியுமே இந்தியன் ஜாகிரஃபி படிக்கணும், ஓகே? ஸோ இந்தியன் ஜாகிரஃபி, வேர்ல்டு ஜாகிரஃபி ரெண்டுமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல்லாக, ஓகே? ஸோ எக்கனாமிக்ஸ் ஜெனரல் டாபிக் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கணும், ஓகே? ஸோ லாஸ்ட் 1 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜாகிரஃபி, ஸ்போர்ட்ஸ், ஓகே? ஸ்போர்ட்ஸு இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது
இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே அப்படிங்கிறது ஒன்று படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மற்ற டாப்பிக்கில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஸ்ட்ராட்டஜிக்கில் 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே வந்து 4-5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதில் உள்ள ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸ் சீரிஸாக நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியாலஜி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூட் தான். ஓகே. ஸோ குவான்டிட்டி ஆப்டிடியூட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ நார்மலாக உள்ளதான் என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது ப்ராஃபிட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா பீ சார்ட் வச்சு கேட்பாங்களா, டேபிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இதோட எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்துன்னா எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா, அந்த மாதிரி உள்ளது. அதேமாதிரி மென்சுரேஷன் வரும். ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் வரும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ, அதாவது டைம் கொடுத்துட்டு வந்து போனால் அதில் வந்து போனால் டைம்னு ஒரு கேட்பாங்களா, அது. ஓகேவா? ஸோ அது. ஓகேவா? இதில் வந்துட்டு மென்சுரேஷன் மட்டும் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அர்த்தமெட்டிக் மேக்ஸ் கூட வந்து மென்சுரேஷன் மட்டும் வந்து இதில் ஆட் ஆகும். இதில் வந்து அதாவது இந்த மெட்ரிகுலேஷன் லெவலில் வந்துன்னா நோ அர்த்திமேட்டிக். ஓகேவா? ஸோ சாரி, நோ அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அர்த்தமேட்டிக் மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுல ஈஸியான அட்வான்ஸ் மேக்ஸ் தான். ஏன்னா அதில் சின்ன ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியான 2-3 ஸ்டெப்லேயே வந்து சம்ம முடிச்சு விட்டுலாம். பட் அது வந்து நிறைய பேர் கொஞ்சம் குழப்பம். ஆனால் வந்து நீங்கள் அர்த்தமேட்டிக் தான் நீங்கள் ஸ்கூல்லேருந்து படிச்சு வந்திருக்கனால அர்த்தமேட்டிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அதை சால்வ் பண்ணுறதுக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த அர்த்தமேட்டிக் மட்டும்தான் இருப்பேன் இந்த மெட்ரிகுலேஷன் லெவல் எக்ஸாமினேஷன்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்ன விஷயம்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசிக்கான இங்கிலீஷ் இது தான் கேட்பாங்க. ஒகாபுலரி. ஓகேவா? ஒகாப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸு, அதே மாதிரி சினானிம்ஸ், அண்டனிம்ஸு, அந்த மாதிரி விஷயம் தான் வந்து ஒகாபில் வரும். ஸோ கிராமருங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குங்களா, ஸோ வெர்பு, நவுனு, அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். அது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமரை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, அந்த அதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறது, பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் மாற்றுறது, அதேமாதிரி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறது, அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசேஜ் ஒரு 4 லைன் கொடுத்துட்டு அதை பிக்யூஆர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டைப் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஒரு பேராகிராஃபாக அட்டாச் பண்ணுறதுக்கு எந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சரியாக வரும் அப்படி மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கிலீஷ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது மெட்ரிகுலேஷன் லெவல் தான். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஹையர் செகண்டரி. ஓகேவா? ஸோ ஹையர் செகண்டரி லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 12th முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் 10th முடிச்சு 12th முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாமுமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் சொல்லப்படக்கூடியது வந்து நான் இது பார்க்குறோம். இதில் நான் வெர்பலும் வரும், அடுத்து வெர்பலும் வரும். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்த மெட்ரிகுலேஷனில் வெறுமனே நான் வெர்பலும் மட்டும் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க, கொஸ்டின் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெர்பலும் வரும், வெர்பலும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலாகி. ஓகேவா? ஸோ அனலாகி, அதே மாதிரி சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸு, நியூமரிக்கல் நம்பர் அனலாகி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ 4 நம்பர் வந்து வரிசையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த நம்பர் வரும் சொல்லுவோம்ல, அதுதான் இந்த நம்பர் அனலாகின்னு சொல்கிறது. அது மாதிரி இது வென் டயக்ராம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 3 வேர்டை கொடுத்துட்டு இதுக்கான கரெக்டான வென் டயக்ராம் வந்து இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 வேர்டு வந்து என்ன மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கீழே ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது கேட்பாங்க. இந்த வேர்டை எதுவும் ரிலேட் பண்ண அப்படி மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக உள்ளதான் இது ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங்கு, நம்பர் சீரிஸு, எம்படி ஃபிகர் அப்படின்னா ஒரு மேலே ஒரு வந்து டயக்ராம் கொடுத்துப்பான். அந்த டயக்ராம் வந்து கீழே கொடுத்துக்க 4 ஆப்ஷன்ஸில் எந்த இதில் வந்து மறைஞ்சிருக்கு அப்படி மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உள்ளது. அதே ஃபிகர் சீரிஸ்ன்னு கேட்பாங்க. நம்ம ஃபிகர் சீரிஸ் சொன்னால ஒரு வேர்ல்டு பில்டிங். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்பர் ஆப்ரேஷன்ஸ் கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் வச்சுட்டு சிம்பிள்ஸை மாற்றி கொடுப்பாங்களா அது. ஓகேவா? அந்த மாதிரி அது எல்லாமே வந்து தான் கேட்பாங்க. ஸோ கோடிங் டிகோடிங் இருக்கும். முக்கியமாக கோடிங் டிகோடிங் வந்து 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் ஹையர் செகண்டரி லெவலில் வெர்பல் அண்ட் நான் வெர்பலில் வந்து விஷயங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டெஸ்ட் பேப்பர். ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம சொன்னதான் ஹிஸ்ட்ரி இருக்கும். இது கல்ச்சர்னு சொல்கிறதுல வந்து ஆர்ட், இந்த இது இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜிக்கே தான் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே தான் அந்த மாதிரி கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து கவரும். ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, அதே மாதிரி மியூசிக்கு, இது
இது எல்லாமே வந்து வரும். ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 8லேருந்து 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து கேட்பாங்க. முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மற்ற டாப்பிக்கில் வந்து நீங்கள் எல்லா டாப்பிக் கவர் பண்ணி வரக்குள்ளேயும் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணி முடியும். ஓகேவா? எஸ். அடுத்து ஜாகிரஃபிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியிலுமே 3 இதுவுமே ஏசியண்டு, மெடிவல், மாடர்ன். ஓகேவா? ஸோ இந்த இதுலையுமே 3மே படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் பாலிட்டி வந்து படிச்சுக்கணும். ஸோ சயின்டிஃபிக் அதாவது பாலிட்டி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின் பர்ஃபெக்டாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் 2 கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படின்னா பாலிட்டி வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரித்தமெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொஃபஷனல், மிக்சர் அலிகேஷனு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி அல்ஜீப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது போக ஜாமெண்ட்ரி, இது ஜாமெண்ட்ரி அட்வான்ஸ் மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அரித்தமெட்டிக்கல் அப்படின்னா வெறுமனே அரித்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து ஜாமெண்ட்ரி இருக்குது. ஓகே? ஸோ ஜாமெண்ட்ரியில் வந்து ஜாமெண்ட்ரி ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஓகேவா? சார்ட்டு, டயக்னட், ஆங்கிள் எல்லாமே வந்து மாதிரி கேட்பாங்க. அதே போல் வந்து மென்சுரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ மென்சுரேஷன்ஸ் ஆல்ரெடி 10th லெவல்லையுமே இருக்குது. ஸோ அதோட சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்சுரேஷனில் ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து வரும். ஓகேவா? ஸோ மொத்தமாக படிச்சிக்கிறது தான் நல்லது. டெக்னாமெட்ரி வந்து இந்த ஹையர் செகண்டரியில் கேட்பாங்க. டெக்னாமெட்ரியில் சைன் காஸ்ட் ஸ்ட்ரீட் அதுதான். ஓகேவா? ஸோ அதையுமே நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கல் சார்ட் வந்து அதை சொன்னால் பெய் சார்ட்டு அதுவுமே வந்து கேட்பாங்க. அதையுமே நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 3 விஷயம் தான். ஒக்காபு, ஓகேவா? ஸோ ஒக்காபுலரி அது முக்கியம். அதுக்கப்புறம் கிராமர் அந்த இது படிச்சதுக்கப்புறம் வேர்ட்ஸு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக நீங்கள் ரூல்ஸ் படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒகாபில் வரக்கூடிய சென்டென்ஸ், இடியம் சர்ஃபேஸஸ், ஸ்பெல்லிங் டிடெக்ஷன் வந்து கேட்பாங்க. ஓகே? அது ரொம்ப முக்கியமானது. 4 வேர்டு கொடுத்துட்டு அதில் வந்து எது சரியான ஸ்பெல்லிங்கில் இருக்க வேர்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லைனா 4 இது கொடுத்துட்டு இதில் எதுவும் வந்து தப்பானது அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது போக க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும், பேசேஜ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது முக்கியமானது. க்ளோஸ் டெஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் 4 இடத்துல 5 இடத்துல வந்து டேஷ் கொடுத்துட்டு அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளே ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. பட் க்ளோஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதை வச்சு கீழே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம ஃபைனலாக வந்தோம்னா கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்துட்டோம். கிராஜுவேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே இப்போது மெட்ரிகுலேஷன்ஸ்க்கு அப்புறம் கிராஜுவேஷனில் ஒரு சில அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கிராஜுவேஷன்லேருந்து அடுத்து ஹையர் செகண்டரியிலேருந்து கிராஜுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்குமே இந்த கிராஜுவேஷன்ஸ்க்கும் ஹையர் செகண்டரிக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரே லெவலால் தான் சிலபஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் சொல்கிறதுல வெர்பலும் வரும், நான் வெர்பல் ரீசனிங் வந்து வந்துடும். ஸோ அதை நம்ம சொன்ன மாதிரியான எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரீசனிங் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை திரும்ப நான் சொல்லணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதே போல் தான் ஜென்ரல் நாலேஜ் வந்து 3க்குமே ஒரே தான். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரே தான். அதோட கொஸ்டின்ஸோட லெவல்ஸ் தான் அதோட மாறுபடும். ஸோ மெட்ரிகுலேஷன்ஸ் ஒரு லெவலில் கேட்பாங்க, ஹையர் செகண்டரியில் ஒரு லெவல், அதே மாதிரி வந்து இந்த டிகிரியில் வந்து ஒரு லெவலில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதே தான் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அதுதான். ஓகேவா? கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லா படிச்சிக்கிங்க. லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் இதை போட்டுற முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸும் வரும், உங்களுக்கு அரித்தமேட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதான் இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூடு. ஸோ நீங்கள் ஹையர் செகண்டரி படிக்கிற அதே சிலபஸ் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மறுபடியும் நான் சொல்லணும் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷுக்கு நம்ம சொன்னதான் ஒகாபு, அதுக்கப்புறம் கிராமரு, அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேசேஜ் இருக்குல்ல, ஸோ பேசேஜ், க்ளோஸ் டெஸ்ட் இது எல்லாமே வந்து சரியாக நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு லெவலில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரே சிலபஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் வந்து கொஸ்டின்ஸோட லெவல் வந்து மாறுபடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுற முடிகிற அளவுக்கு நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ இது போக வந்து இதுக்கான கிளாஸஸுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது எப்படி வந்துன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோஸும் நான் தரேன். ஓகேவா? ஸோ அதனால் தப்பாக எதுவும் அப்ளை பண்ணிடாதீங்க. நம்ம சொல்லியிருந்தல லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், தேவையில்லாமல் இந்த விண்டோ ஆஃப் ஜப்ளி கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் காசு செலவில் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத செலவு வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு கிளாஸஸ்மே இந்த மாதிரி செலெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எதுவும் கிளாஸ் ரிலேட்டடாகவோ அல்லது எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக இருப்பீங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ அந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.